Hello everyone, welcome back to the YouTube channel Talk and Mark. This is Satya. Here we are going to discuss words based on editorial. First of all, thanks for being here. இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நிறைய சாரோட ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சாரோட ஃப்ரீ கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ப்ளஸ் எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அன்அகாடமியில் அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ண மறந்துடாதீங்க, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகே, சாரோட ப்ளஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு டு 8 ஜான்வரி இந்த வீக் போயிட்டுருக்கு. ஈவினிங் 5 o'clock 5 to 7 ரீசனிங் மெயின்ஸ் மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? கம்மிங் 5 ஜனவரி 5 நிறைய நியூ கோர்சஸ் வந்து லான்ச் ஆகுது. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை வந்து சார் கொடுப்பாங்க. அன்அகாடமி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இங்கே அது இல்லாமல் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு இருக்குது. இங்கிலீஷ், ரீசனிங், குவான்ட்ஸ்னு சொல்லி ஆல் இன் ஒன் பிளாட்ஃபார்ம். நீங்கள் வேறு எங்கேயும் போய் தேட தேவையில்ல. ஆஸ்க் டவுட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருக்குது. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே இங்கே நீங்கள் கிளியர் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? ஓகே, அன்அகாடமியில் எவ்ரி சண்டே வந்து 10 AM காம்பெண்ட் நடந்துகிட்ருக்கு இல்லையா? மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். இந்த டைம் வந்து மேம் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறாங்க, கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மறக்காமல் எடுத்துக்கோங்க. மேமோட எல்லா கிளாஸுமே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. ப்ளஸ் எடுக்கணும் அப்படின்னா சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நியூ இயர் ஆஃபர் போயிட்டுருக்குமா பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு எடுத்தீங்க அப்படின்னா 5070 தான். 2 இயர்ஸ்க்கு எடுத்தீங்க அப்படின்னா 6084 தான். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1500 rupees பக்கம் சேவ் பண்ணலாம். மறக்காமல் எடுத்துக்கோங்க, ஆஃபர் முடிய போகுது. ஓகே, நம்ம இப்போது செஷனுக்குள்ளே போயிடலாம். செஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் டு ஆல். உங்களுக்கு ஒரு 3 டேஸ்க்கு எடிட்டோரியல் வரல, உடனே ஆளக்காரன்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிடாதீங்க. எடிட்டோரியல் ஆக்சுவலி எனக்கு நியூஸ் பேப்பர் கிடைக்கல. ஒரு 3 நாளாக நான் இங்கே வில்லேஜ்க்கு வந்துட்டேன். ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல. உங்களுக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? நான் மிஸ் பண்ண எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்கமிங்கில் எடிட்டோரியல் வீடியோவாகவே அப்லோட் ஆகிடும். ஓகே, இன்றைக்கான டாபிக் ஃபேர் அண்டு சேஃப். ஓகேங்களா? இதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வேர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபேர் அப்படின்னா என்னது? இம்பார்ஷியல், அன்பியஸ்ட், அன்ப்ரெஜுடிஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பாரபட்சமே பார்க்காம இருப்போம் இல்லையா? இம்பார்ஷியல், எந்த ஒரு விஷயத்துக்குமே பாரபட்சம் பார்க்காம எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் இல்லையா? அதுதான் வந்து ஃபேர் அப்படிங்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஓகே, ஃபேர் அப்படின்னா என்னது? நியாயமாக இருக்கிறது. ஓகேங்களா? பாரபட்சமே பார்க்காம ஒரு விஷயத்த பண்ணுறது, யாருக்குமே வந்து எந்த ஒரு ஆஃபரும் கொடுக்கக்கூடாது, எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அமிட் அப்படிங்கிறது ஒரு ப்ரிப்போசிஷன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மிடில் ஆஃப்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது அதில் நடுவில்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போது ஒருத்தர் நான் இப்போ ஸ்பீச் கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னா நடுவில் ஸ்பீச் கொடுத்துட்டே இருக்கும் அந்த டைமில் வந்து இன் பிட்வீனில் ஏதாவது நான் சம்திங் பண்ணுறேன், இல்லை ஒரு பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மிடில் டைமில் நான் என்ன பண்ணுறேனோ அதை வந்து இண்டிகேட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த மிடில் ஆஃப் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்ஜ் அப்படிங்கிறது சடனாக ஒரு விஷயம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது, ரைஸ் ஆகுறது, க்ரோத் ஆகுறது. ஓகேங்களா? என்னது அப்படின்னா ஒரு விஷயம் எழுச்சின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்படி சொல்கிறது? அதாவது எப்போவுமே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகாமல் சடனாக வந்து ஹைக் ஆகுறது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி எஸ்டர்டே வந்து கோவிட் கேசஸ் வந்து ஒரு 40-50 தான் இந்தியாவில் இப்போ இருக்குது பாசிட்டிவ் அப்படின்னா, சடனாக இன்றைக்கி பார்க்கும்போது அது 300, ஒரு 400, இல்லை சம்திங் 500. 50க்கும் ஒரு 500க்கு இன்பிட்வீனில் நிறையவே ஹைக் இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் சடனாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அதுதான் வந்து சர்ஜ் அப்படிங்கிறது. ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், என்ஷூர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து ஷோராக சொல்கிறது, உறுதியாக சொல்கிறது. ஓகேங்களா? அப்படின்னா ஒரு டவுட்ஃபுல்லே இல்லாமல் கண்டிப்பாக இது நடக்கும், கண்டிப்பாக இதை பண்ணுறது, இல்லை நிச்சயமாக வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சம்திங் எதாவது சொல்கிறோம்ல, அதுதான் ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துறது. ஓகேங்களா? அதுதான் வந்து என்ஷூர் அப்படிங்கிறது. இது ஆல்ரெடி நம்ம ரொம்ப நிறைய டைம் இந்த வேர்டை வந்து நம்ம எடிட்டோரியலில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு லிமிட் அப்படிங்கிறது என்னது? நீ ஒரு லிமிட்டில் ஒரு லிமிட்டை தாண்டி வராது, ஒரு லிமிட்டை தாண்டி பேசாது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறையா சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கறது. இந்த வரம்பை தாண்டி நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு இன்னும் புரியல அப்படின்னா கோவிட் கேசஸ் வந்து திரும்ப வந்து என்ன ஆகுது? ஹைக் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க? நிறைய லிமிட்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. நிறைய வந்து லாக்டவுன் போட போகிறாங்க, சம்திங் மாஸ்க் இல்லாமல் எங்கேயும் போகக்கூடாது, 50% தான் வந்து தேட்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ணும். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஒரு வரம்பு வைக்கிறாங்க இல்லையா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டே வருது. ஓகேங்களா? கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்குது. அதுதான் வந்து லிமிட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ஹோல்ட் அப்படிங்கிற ஹோல்ட் ஆன் அப்படிங்கிறது என்னது?
ஹோல்ட் ஆன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது இல்லையா, அப்படி நிறுத்தி வைக்கிறது. அதுவே ஹோல்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து கண்டக்ட் பண்ணுறது அப்படின்னா என்னது, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நடத்துறது. ஓகேங்களா, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நடத்தி கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து ஹோல்டு அப்படிங்கிறது. ஹோல்ட் ஆன் அப்படின்னா ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, ஹோல்டு அப்படின்னா ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்குறது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ரெகார்ட்லெஸ் ஆஃப். அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப். என்ன அப்படின்னா ஒரு கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அலட்சியப்படுத்துவாங்க இல்லையா, அதுதான். எப்படின்னா இப்போது கோவிட் கேசஸ் வந்து ஒமிக்ரான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட இப்போது நமக்கு தீபாவளி அப்போவே ஒமிக்ரான் வந்துருச்சு. ஈவன் அப்போவே ஒரு 1 வீக் அந்த டைமில் ஒரு 1 வீக் லாக்டவுன் போட்டிருந்தா இல்லை மற்ற ஏதாவது க்ளோஸ் பண்ணியிருந்தா வந்து கேசஸ் வந்து அதிகமாகாமல் இருந்திருக்கலாம் மேபி இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு உள்ளே வருகும்போது ரொம்ப அலட்சியப்படுத்துறதுனால அதோடய விளைவுகள் எப்படி இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம அலட்சியப்படுத்துகிறோம் இல்லையா, அதுதான் ரெகார்ட்லெஸ் ஆஃப் அப்படிங்கிறது. ஓகேங்களா, அது ஒரு பெரிய விஷயமாகவே நம்ம பொருட்படுத்தாமல் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, பிரச்சனைகள் பெருசாகுது. அந்த பொருட்படுத்தாமல் அலட்சியமாக நம்ம இருக்கிறோம் இல்லையா, அதுதான் ரெகார்ட்லெஸ் ஆஃப் அப்படிங்கிறது. ஓகேங்களா, வேக்சினோட இம்பார்ட்டன்ஸ் அவங்க எவ்வளோ தான் சொல்லியும் நம்ம கேட்காம வேக்சின் போடாமல் இருக்கிறோம் இல்லையா, அதுவும் வந்து அலட்சியம் தான். ஓகேங்களா, ரெகார்ட்லெஸ் அப்படிங்கிறது அலட்சியம். வேக்சின் போடாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வேக்சின் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், அசஸ் அப்படிங்கிறது என்னன்னா எவாலுவேட் பண்ணுறது. ஓகேங்களா, ஒரு விஷயத்தை வந்து எவாலுவேட் பண்ணுறது இல்லைனா ஜட்ஜ் பண்ணுறது, என்ன சொல்கிறது, மதிப்பிடுறது. ஓகேங்களா, அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க இல்லையா. ப்ரைவேட் செக்டரில் நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு இன்றைக்கி அசஸ்மெண்ட் டெஸ்ட் இருப்போங்க. அது என்ன அசஸ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னா உங்களை வந்து எவாலுவேட் பண்ணுறது, நீங்கள் எந்த லெவலுக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஜட்ஜ் பண்ணுறது. ஓகேங்களா, உங்களுடைய எப்படி சொல்கிறது, நாலேஜை வந்து ஜட்ஜ் பண்ணுறது. ஸோ அசஸ் அப்படின்னா வந்து ஜட்ஜ் பண்ணுறது. ஓகேங்களா, அசஸ்மெண்ட் டெஸ்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. அசஸ்மெண்ட் டெஸ்ட்னா என்னது, நம்மள ஜட்ஜ் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய டெஸ்ட்டு. ஸோ அசஸ் அப்படிங்கிறது என்னது, எவாலுவேஷன் இல்லைனா ஜட்ஜ்மெண்ட். ஓகேங்களா, நம்மள ஜட்ஜ் பண்ணுறது, அதுதான் வந்து அசஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் என்னது, ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறது என்னது, ப்ரிகாஷன் சொல்கிறது. ஓகேங்களா, ப்ரிகாஷன் ஆர் ரெடினஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா, என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து அப்கமிங்கில் மெயின்ஸ் வரப்போகுது, நம்ம எவ்வளோ பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் முடிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டால் ஒரு சிலர் வந்து ஓகே நான் ரெடியாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த தயாராகிறோம் இல்லையா. சில பேர் வந்து தயாராகிட்டே இருக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை ரெடி பண்ணிக்கிறது. ஓகேங்களா, தயாராகிக்கிட்டே இருக்கிறது ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ப்ரிகாஷன் சொல்லலாம். முன்னாடியே வந்து அலர்ட் ஆகிறது, இல்லை நம்மளை தயார்படுத்திக்கிறது, அதை என்ன பண்ணாலும் அதை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை தயார்படுத்திக்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து ப்ரிப்பேர்னஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு போல் அப்படிங்கிறது என்னது, எலெக்ஷன். ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பேசேஜ் ஃபுல்லாகவே வந்து அப்கமிங்கில் ஒரு 5 ஸ்டேட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஓகே, 5 ஸ்டேட்டில் வந்து நடக்க போகிற எலெக்ஷனை பற்றி இருக்கும் இந்த பேசேஜ் ஃபுல்லாகவே. ஸோ இந்த இதில் போல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எலெக்ஷனை பற்றி சொல்கிறாங்க. ஓகேங்களா, எலெக்ஷனில் போல் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு இந்த மிட்ஸ்டர் ஆஃப் அப்படின்னா என்ன தான், இது ஒன்றும் இல்லை, இந்த மிடில் ஆஃப் அப்படிங்கிறது தான். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், அமிட் ஒரு வேர்டு பார்த்தோம் இல்லையா, இந்த மிடில் ஆஃப் அப்படிங்கிறதுக்கு அமிட் பார்த்தோம். இதே தான் அது இங்கே தான் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னது தான், ஃபஸ்ட்டு பேசேஜில் எந்த வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே வேர்ட்ஸ் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக அடுத்த 2 பேசேஜ்லேயும் வரப்போகுது. ஆனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுக்கான சினானிம்ஸ் வேர்ட்ஸ் தான் வந்து அங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ரிப்பீட்டாக ஒரே ஒரு வேர்டை திரும்ப திரும்ப அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. இதுதான் எடிட்டரோட ஒரு பியூட்டி. ஓகேங்களா, ஓகே. இந்த மிட் ஆஃப் அப்படிங்கிறது என்னது, இந்த மிடில் ஆஃப். ஓகேங்களா, நடுவில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், லுக் இன்டு அப்படிங்கிறது என்னது, ஒரு விஷயத்தை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, என்கொயரி பண்ணுறது. இது ஆக்சுவலி இந்த வேர்டு வந்து நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அப்படி இல்லைனா ரிசர்ச் பண்ணுறது, அதுதான் வந்து லுக் இன்டு அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது, இம்போசிஷன், இம்ப்ளிமெண்டேஷன், அப்ளிகேஷன். ஒன்றும் இல்லை, என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதுனா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்போம் இல்லையா. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து அமல்படுத்துறதுனா என்ன, செயல்பாட்டு கொண்டு வருது, நம்மளுடைய டே டு லைஃப் பயன்பாட்டு கொண்டு வருது, அதுதான் வந்து என்னது அப்படின்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்னது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு செயல்பாட்டு கொண்டு வராங்க, பயன்பாட்டு கொண்டு வராங்க, அதுதான் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேங்களா, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படிங்கிற வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சட்டத்தை வந்து அமல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கம்மா, கோவிட் அப்ரோப்ரியேட் பிஹேவியர் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, இட் இன்க்ளூட்ஸ் வியரிங் ஆஃப் மாஸ்க், சோசியல் டிஸ்டன்சிங், அவாய்ட் க்ரௌடிங். ஒன்றும் இல்லை,
கோவிட்க்கு வந்து இப்போ கோவிட் இருக்க சுச்சுவேஷனில் வந்து நம்ம இப்படிலாம் என்ன மாதிரியான நமக்கு வந்து இனிமேல் வந்து வரக்கூடிய எல்லா காலத்துலையும் நம்ம கூட என்ன பண்ண போகுது, கோவிடுங்கிற ஒரு விஷயம் இருக்க தான் போகுது இல்லையா. நம்ம அது கூட சேர்ந்து தான் வந்து நம்ம லைஃபே ட்ராவல் பண்ண போகிறோம். அப்படிங்கிற ஒரு ஒஸ்ட்டு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்போவுமே வந்து ஒரு க்ரௌடான ஒரு இடத்துக்கு போகும்போதோ இல்லை சம்திங் எங்கேயாவது போகும்போதோ மாஸ்க் வந்து வியர் பண்ணணும், சோசியல் டிஸ்டன்சிங்கை வந்து கடைப்பிடிக்கணும். இதை வந்து நம்ம ஆளுங்க பண்ணுறதே கிடையாது. ஸோ பரவாயில்ல, க்ரௌடை வந்து அவாய்ட் பண்ணணும், சானிடைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும், அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி சில மெசேஜ்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சேர்த்தா வந்து கோவிட் பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னா என்னென்னா, a set of guidelines issued by Election Commission of India for conduct of political parties and candidates during election, mainly with respect to speeches, polling day, polling booths, portfolios, election manifest, ப்ரொசஷன்ஸ் அண்டு ஜென்ரல் கண்டக்ட். என்ன அப்படின்னா, இது ஒன்றும் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டைமில் அந்தந்த ஸ்டேட்டுக்கு அந்தந்த கேண்டிடேட்ஸ் கொடுக்கக்கூடிய கைட்லைன்ஸ். ஓகேங்களா. அதாவது அவங்க போலிங் டே அன்னைக்கு எப்படி பிஹேவ் பண்ணணும், ஒரு இடத்துல ஸ்பீச் கொடுக்க போகிறாங்கன்னா அது என்னைக்கு பண்ணணும், எந்த டேஸ் வரைக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது, யார் யாரை மீட் பண்ணிக்கலாம், அந்த மீட் பண்ணுறப்ப எந்த மாதிரி மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய மெஷர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு எலெக்ஷன் கமிஷன் அந்த எலெக்ஷன் நடக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய செட் ஆஃப் கைட்லைன்ஸ் தான் வந்து மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, எம்சிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், இன்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃப்ரேஸ். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேலிட் ஆர் ஆப்ரேட்டிவ் சொல்கிறாங்க, இன் எஃபெக்ட். அதாவது நடைமுறையில் ஒரு விஷயத்துக்கு வந்து கொண்டு வருது, இல்லைன்னா செயல்படுத்துறது. ஓகேங்களா, அதுதான் வந்து இன்ஃபோர்ஸ். அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, என்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒரு வேர்டு பார்த்தோம் இல்லையா, அதுதான் இங்கே இன்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, எஃபெக்ட்டுக்கு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ட்ரா அப் அப்படிங்கிறது என்னது, ஒரு விஷயத்த வந்து ஏதாவது ஒரு விஷயத்த ஃப்ரேம் பண்ணுறது என்னது, வடிவமைக்கிறது அப்படின்ற வடிவமைக்கிறது, எல்லாம் வந்து கம்போஸ் பண்ணுறது, ஃபார்மேட் பண்ணுறது. ஓகேங்களா, ஒரு விஷயத்த வந்து கிரியேட் பண்ணுறது, மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கம்போஸ் பண்ணுறது, ஃபார்மேட் பண்ணுறது, ஃப்ரேம் பண்ணுறது, இது எல்லாமே என்னது, ட்ரா அப் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், ஹெட் ஆஃப் அப்படிங்கிறது என்னது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் இல்லைனா பிஃபோர்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஹெட் ஆஃப் அப்படிங்கிறது முன்னாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இதுக்கு முன்னாடி பண்ணவங்க, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லி, இதுக்கு பிஃபோராக நடந்த ஒரு விஷயத்த, நம்மளுடைய பாஸ்ட்டில் ஏதாவது சம்திங் நடந்துச்சு, யாராவது ஒருத்தர் ஒரு போஸ்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா, அதுதான் வந்து ஹெட் ஆஃப் அப்படிங்கிறது. ஓகேங்களா, முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம்ல, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், இன் பிளே அப்படிங்கிறது ஃப்ரேஸ். என்ன சொல்கிறாங்க, இன் ஆக்ஷன் ஆர் ஆப்ரேஷன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து செயல்பாட்டு கொண்டு வருது, செயல்பாட்டில் இப்போ ப்ளே பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. பிளேயிங்னா என்னது, இப்போதைக்கு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு ஆக்ஷன், ஏதோ ஒரு செயலையோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ரேஷனையோ வந்து செயல்பாட்டு கொண்டு வருது. ஓகேங்களா, இன் பிளே அப்படின்னா ஒரு ஆக்ஷனோ இல்லை ஒரு ஆப்ரேஷனோ, அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஆக்ஷன் அப்படின்னா ஒரு செயல், ஆப்ரேஷன் அப்படின்னா ஏதோ ஒரு செயல்பாட்டில், அதுவும் ஒரு செயல் தான், சம்திங் ஏதோ இப்போ ஆப்ரேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், காஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஓட் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஓட் காஸ்ட் அப்படிங்கிறது என்னது, நம்ம ஓட்டை வந்து பதிவு பண்ணுறது. ஓகேங்களா, நம்ம இப்போ ஓட் போட்டு வந்ததுக்கப்புறமா எல்லாருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க இல்லையா, காஸ்ட் அப்படிங்கிற போது போடுவோம். என்னென்ன அப்படின்னா, நம்மளுடைய ஓட்டோட ரெக்கார்டை வந்து அங்கே என்ட்ரி பண்ணுறது, ரிஜிஸ்டர் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ நான் போயிட்டு ஓட் போட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட பதிவை கொடுத்துட்டு வரேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டை வந்து ஒரு ரெக்கார்ட் கொடுக்குறது, ஒரு என்ட்ரி பண்ணுறது. ஓகேங்களா, அதுதான் வந்து கேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இன்பிளேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுமா. ஓகேங்களா, அமைக்கிறது, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது, அதுதான் வந்து ஆல் செட், இன் ஆர்டர், எல்லாமே வந்து அதே மீனிங் தான். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நிறுவப்பட்டது இல்லை அப்படின்னா அமைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இன்பிளேஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு இன் தி வேக் ஆஃப் அப்படிங்கிறது என்னது, ஆஃப்டர் மேத் ஆஸ் அ கன்சிக்வன்ஸ் ஆஃப் ஆன் அக்கௌண்ட் ஆஃப். என்னென்னா, இன் தி வேக் ஆஃப் அப்படிங்கிறது இதன் ரீசன் சொல்லுவோம் இல்லையா, பிகாஸ் ஆஃப், அதுதான் இதன் காரணமாக இந்த விஷயம் நடந்துச்சு. ஒரு விஷயம் பண்ணுறதோட அதோடைய விளைவுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான்மா பின்விளைவுகள். இதை பண்ணால் அதோடைய பின்விளைவுகள். இப்போ வந்து இந்த கோவிட் பரவக்கூடிய எந்த சுச்சுவேஷனில் நம்ம எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணால் என்ன ஆகும், அதுக்கப்புறம் ரொம்ப ஒஸ்டான சுச்சுவேஷனில் அந்த ஏரியா ஃபுல்லாக அதிகமாக கேசஸ் பரவ வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷரே இல்லாமல் சில விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு
இதை பண்ணால் அதோட விளைவாக இதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அதை ரீசன் சொல்லுவோம் இல்லையா, அந்த விளைவை வந்து சொல்கிறது தான் வந்து இன் தி வேக் ஆஃப் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், கோயிங் பை அப்படிங்கிறது என்னது? டு பேஸ் அன் ஒப்பீனியன், டெசிஷன் ஆர் ஜட்ஜ்மெண்ட் ஆன் சம்திங். ஏதோ ஒரு விஷயத்தில், ஏதோ ஒரு சம்திங்கில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்மளோட ஒப்பீனியனோ இல்லை நம்மளோட டெசிஷனையோ இல்லை நம்ம ஜட்ஜ்மெண்ட்டையோ சொல்கிறது தான் வந்து கோயிங் பை அப்படிங்கிறது. ஓகேங்களா? நம்மளுடைய முடிவு, நம்மளுடைய கருத்தோட அடிப்படையில் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து கோயிங் பை அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்ப்ரீ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, a spell or sustained period of unrestrained activity of a particular kind. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஏதோ சம்திங், ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிலாம் இருக்கும் இல்லையா, குறிப்பிட்ட விஷயம், குறிப்பிட்ட செயல் இருக்கு இல்லையா, அதில் கட்டுப்பாடே இல்லாமல் ரொம்ப காலமாக நீடிச்சிட்டு இருக்க ஏதோ ஒரு சம்திங், ஒரு பிழைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இந்த தப்பு வந்து திரும்ப இந்த தப்பு வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது, இதை யாருமே சரி பண்ணல, இல்லை ரொம்ப காலமாக இதே தப்பு வந்து திரும்ப ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது, இந்த பர்டிகுலர் விஷயத்தில் ஒரு தப்பு திரும்ப ரிப்பீட் ஆகுறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணலாம், கோவிட்னால க்ரௌடுக்குள்ளே போனால் நமக்கு கோவிட் பரவ வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அலர்ட்டிவ் மெஷராக இல்லாமல் ஈவன் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஒரு பெரிய விஷயமாக நம்ம எடுத்துக்க மாட்டேங்கிறோம். டக்குன்னு என்ன பண்ணுறோம், கோயிலுக்கு போகிறோம், பெரிய க்ரௌடு போகிறப்போ நிறைய பேர் வந்து கொஞ்ச நாள் கோவிட் இல்லாதப்போ என்ன பண்ணாங்க, மாஸ்க் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல, அந்த மாதிரி மாஸ்க் போடுறதில்ல, சோசியல் டிஸ்டன்ஸ் வந்து கீப்பப் பண்ணுறதில்ல, சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல, வேக்சின் போடுறதில்ல, இந்த மாதிரியான இன்னமும் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணுது, நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறத வந்து ஸ்ப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிரவுண்ட் பிரேக்கிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த வந்து புதுமையாக ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வருது. ஓகேங்களா? இனாகிரேட் பண்ணுறது, இல்லை அப்படின்னா இன்னோவேட்டிவாக க்ரியேட்டிவாக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறது. ஓகேங்களா? அதுதான் புதுமையாக ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறது, படைக்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து கிரவுண்ட் பிரேக்கிங் அப்படிங்கிறது. ஓகேவாம்மா? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், பிளர் த லைன் பிட்வீன் சம்திங் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, மேக் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ திங்ஸ் லெஸ் கிளியர். என்ன சொல்கிறாங்க, ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்துக்கு இடையில உள்ள அந்த டிஃப்ரென்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, வித்தியாசத்தை தெளிவுபடுத்தணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதாமா? ரெண்டு விஷயம், ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்துக்கு இடையில உள்ள அந்த வித்தியாசம், அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, அதை வந்து தெளிவுபடுத்தி சொல்கிறது தான் வந்து பிளர் த லைன் பிட்வீன் சம்திங். ஓகேங்களா? இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்கிறது தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேக் சம்ஒன் இன்டு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா என்னது, எ ஃபீலிங்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட் இன் அ பர்சன் ஆர் திங். ஏதோ ஒரு விஷயத்து மேலேயோ இல்லை ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நபர் மேலேயோ நமக்கு இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட் ஃபீலிங் இருக்கும் இல்லையா, ஓகே இந்த விஷயத்தை நம்பலாம், இந்த பர்சனை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் நமக்கு இருக்கும் இல்லையா, அந்த ஃபீலிங்ஸ் தான் வந்து இங்கே டேக் சம்ஒன் டு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான வேர்ட்ஸ் வந்து இவ்வளோ தான். ஓகேங்களா? ரிமைனிங் வேர்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான், கிட்டத்தட்ட நீங்கள் டே டு லைஃப்பில் யூஸ் பண்ணுற குட்டி வேர்ட்ஸ் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப்பில் சேர்த்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இங்கே ஷேர் பண்ணுற வேர்ட்ஸ் இல்லாமல் பிடிஎஃப்பில் நிறைய வேர்ட்ஸ் உங்களுக்கு இருக்கும், குட்டி வேர்ட்ஸ் கூட அங்கே இருக்கும். பிடிஎஃப் மறக்காமல் ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த 3 டேஸில் வந்து நேத்தியோட எடிட்டோரியல் மிஸ் ஆகிருக்கும், சண்டே எடிட்டோரியல் கிடையாது, சாட்டர்டே நியூ இயர் அன்னைக்கு போகிற எடிட்டோரியல் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த 2 வீடியோஸும் வந்து இப்போது அப்லோட் ஆயிரும். ஓகேங்களா? அடுத்தடுத்து அப்லோட் ஆயிரும், எடிட்டோரியல் மிஸ் ஆகாது. மறக்காமல் நம்ம செஷனை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு செஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள், மறக்காமல் அவங்களையும் வந்து பார்க்க சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ காய்ஸ்.